அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்துருச்சு. இதில் விஷ்ணுவோட ஃபேமிலி உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவை தான் வச்சு கிளிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிலே அவங்க அக்காவா இல்லை யாருன்னு தெரில. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, மாயா பூர்ணிமா நீ சுத்தமாக அவாய்ட் பண்ணிடு, அவங்களோட பேசவே பேசாத இங்கே இருக்கிற வரையும், அதான் உனக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடியுது, அவங்களோட பேசாத, அவங்களுக்கு டைம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதனால் நீ வந்து அவங்க கூட வந்து சேராத, அது உனக்கு தான் பேக் ஃபேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்கிறாங்க. இதில் மாயா பூர்ணிமா வேறு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் விஷ்ணு கூட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மாயா சொல்கிறாங்க. அப்படியே இவங்க முறைச்சி பார்க்குறாங்க. உடனே பூர்ணிமா சொல்கிறாங்க, அவங்க என்னை அடிச்சு போடுவாங்க போல இருக்குது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னை வந்து முறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தில் பார்த்துருக்காங்க நீ பண்ண சேட்டையெல்லாம் பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பூர்ணிமா மாதிரி ஒரு மானங்கட்டால் பார்க்கவே முடியாது. பூர்ணிமா தன் சுயநலத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிச்சு நம்ம கூட போட்டிருப்போம். இந்த ஃபேக் லவ் கொடுமைகள் தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலேருந்து சொல்கிறாங்க. இவன் வந்து உன் சரியான ஆள் கிடையாது, இவங்க கூட பழகாத, இவங்க 2 பேருமே ஃபேக்காக இருந்துக்கிட்டு உன்னை வந்து ஏமாத்துறாங்க, அவங்க கேமுக்காக உன்னை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அடிச்சிருக்காங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.